ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நான் விவாதத்தை மதிவானன் சார்ட்டிருந்து துவங்குறேன். திமுகவும் அதிமுகவும் இணைந்து யானை பேரம் நடத்தின அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, கட்சி உடைப்பை மத்தியில் பாஜக எப்படி செய்யுதோ அதே மாதிரி தாவேகா மேற்கொள்ளுது அப்படின்னு. அதாவதுங்க, இந்த மாதிரி வேலைகளுக்கு தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, தாவேகா எல்லாருமே தான் காரணம். எல்லாருமே அந்தந்த காலகட்டத்தில் செஞ்சுருக்காங்க. இப்போ திமுக வந்து ரொம்ப ஜனநாயக காப்பாற்ற வந்தவங்க மாதிரி இப்போ பேசுகிறாங்கள. அவங்க கட்சியில் பெஞ்சமினை எப்படி சேர்த்துக்கினாங்க? முன்னாள் அதிமுக அமைச்சர். அதாவது அதிமுக கரையுது, உடையுது, பெரும்பகுதி தாவேகா பக்கம் போகிறாங்க. தாவேகா பக்கம் போகிறது வந்துட்டு குதிரை பேரம்னா, திமுக பக்கம் போகிறவங்கெல்லாம் என்ன பேரம்? அதனால் இது வந்துங்க, ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தல் முடிஞ்சதுன்னா எல்லா கட்சிகளிலிருந்து இப்போ பாருங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே தமிழ் மாநில காங்கிரஸ் வெளியேறுதுன்னு அவர் அறிவிச்சிருக்காரு. அதிமுகவில் இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளராக நடிகை கௌதமி அவங்க கட்சியிலேருந்து விலகி இருக்காங்க. ஸோ ஒரு கட்சி படுதோல்வி அடைந்தால் சட்டமன்ற தேர்தல்லையோ நாடாளுமன்ற தேர்தல்லையோ இது மாதிரி நடக்கிறது வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது, இப்போதும் நடக்கிறது. அவ்வளோதான். இது தப்பான தப்பு தான். ஆனால் இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. இல்லை, நான் கேட்குறேன், இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஒரு 80 தொகுதிகளுக்கு மேலே ஜெயித்தாங்க. எதிர்கட்சியாக இருந்தாலும் இப்போ மம்தா பானர்ஜி. அதில் 60 எம்எல்ஏ போய் அந்த பக்கம் சேர்றான். யார் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்களோ திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து, அவங்கள வந்து எதிர்கட்சி தலைவராக அந்த சட்டசபை சபாநாயகர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எதுவுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. நான் தூய்மையான சக்தி, மற்றவர்கள் வந்து இப்படி செய்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. நீங்கள் பெஞ்சமின் சொல்லுங்க, மற்ற கட்சியில் தேர்தலுக்கு முன்னால் இல்லை தேர்தலுக்கு முன்னால் இதே பாணியில் ஓ பன்னீர்செல்வம் இணைக்கப்பட்டார், மனோஜ் பாண்டியன் இணைக்கப்பட்டார், வைத்தியலிங்கம் இணைக்கப்பட்டார். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். வைத்தியலிங்கம் அமைச்சராக இருந்தபோது அதிமுகவில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் ஊழல் பண்ணார் அப்படின்றதுக்காக 28 கோடி ஏதோ ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸில். இன்றைக்கி ஆட்சி முடிந்து வேறு ஆட்சி வந்தோன்னு தான் தெரியுது, இவர் திமுகவில் போய் சேர்ந்த உடனே வைத்தியலிங்கம் அவருக்கு வாஷிங் மிஷினில் போட்டு அவரை புனிதராகிட்டார் போல இருக்கு ஸ்டாலின். கோர்ட்டில் எந்த அளவு கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து ஆதாரம் இல்லை, அதனால் அந்த வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் எஃப்ஐஆரை அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நல்ல வேலையாக அது கோர்ட்டுக்கு போய் தானே ரத்தாகணும். ஒரு எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் கோர்ட் அனுமதி இல்லாமல் அதை வந்து நம்ம வாபஸ் வாங்க முடியாது, குவாஷ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நல்ல வேலையாக புதுசாக வந்த ஆட்சிக்கு அது விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் திருப்ப அது மேலே விசாரிக்க வேண்டியிருக்கு, அது முந்தைய அரசு செஞ்சதை நாங்கள் ஏற்றுக்கல, அதனால் நாங்கள் அந்த கொடுத்தோம் பாருங்கள் அந்த வழக்கை, அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ செந்தில் பாலாஜிலேருந்து ஏகப்பட்ட கதையை சொல்லலாம். இதெல்லாம் ஆட்சியில் அவங்க பலமாக இருக்கும்போது செஞ்சது. இங்க தாவேகா அப்படிங்கிறது தங்களுக்கான முழுமையான பலம் இல்லாமல் செஞ்சுக்கலாம். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா பலமா இருக்கும்போது செஞ்சா அது பேரம் இல்லை, அதுல எந்த தவறும் இல்லை, அது புனிதம். பலம் இல்லாத போது செஞ்சாங்கன்னா அது வந்து குதிரை பேரம் ஆயிடும், யானை பேரம் ஆயிடுமா? எனக்கு விளங்கல. எனக்கு ஒரு கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நல்லா தெரியும். ஓபிஎஸ் அணின்னு ஒரு தனி அணி அமைச்சு கட்சி அதிமுக மீட்பு குழு அப்படி தொண்டர்கள் மீட்பு குழுன்னு வச்சு அதுல இருந்து போனாங்க. ஆனா இங்க தாவேகாவுக்கு புரிஞ்சுக்கங்க, இங்க தாவேகாவுக்கு எம்எல்ஏக்கள் பற்றாக்குறையா இருக்கு. நீங்க நியாயம் தர்மம் பேசுறீங்கன்னா அரசியல்ல அவங்க எந்த கட்சியின் எந்த சின்னத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? மீட்பு கழகத்தினுடைய சின்னத்தில் ஜெயிச்சாங்க. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் தான் அவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க. இதை விடுங்க, வைகோ சொன்னார, அவங்க கூட்டணியிலே இன்றைக்கும் இருக்கிற வைகோ சொன்னார், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், கம்பம் ராமகிருஷ்ணனை அவங்க வந்து ராஜினாமா பண்ண வச்சு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இட்டுன்னு போயிட்டாங்க.
அதே போல் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவில் ராஜினாமா பண்ண வச்சு அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டு திரும்ப அவர் அங்கேயே ஜெயிக்க வச்சாங்க. ஸோ இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் நான் இது சரின்னு நான் வாதாடல, யார் செய்தாலும் இது தவறு தான். ஆனால் இதை வந்து ரொம்ப புனிதர்கள் மாதிரி இன்னைக்கு பேசக்கூடாது. கடந்த காலங்களில் திமுக இப்படி கட்சி மாறிகளை கட்சி தாவிகளை வரவழைத்து அரவணைத்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் மேலே இருந்த எல்லா ஊழல் வழக்குகளையும் அப்படியே கிளீனாக பண்ணிட்டாங்க. பாஜக பண்ணிட்டு இருக்குது இல்லையா, அது மாதிரி. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதை சரின்னு நான் சொல்லலைங்க. ஜனநாயக நெறிப்படி ஜனநாயக பண்புப்படி எந்த சின்னத்துல எந்த கட்சியில நீங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறீங்களோ கான்செப்ட் நம்ம பேசுவோம் சார். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அசெம்பிளில குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கா? இல்ல, சொல்லாடல் பயன்பட்டதாலேயே அது வந்து இப்பதான் நடக்குதுன்னு அர்த்தமா? இல்ல, சொல்லாடல் பயன்படாததால் அதெல்லாம் நான் தவறு இல்லையா? நீங்க அதாவதுங்க எம்எல்ஏக்களை ஆட்சி அமைச்சு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களா விரும்பி வர்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல சார்? அது எப்படிங்க அவங்களா எதுக்காக விரும்புறாங்க? ஏங்க எம்எல்ஏ ஆகிறது ஒரு கட்சியில சின்னத்தில் நின்று ஆகுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களா விரும்பி ஏங்க இன்னொரு கட்சிக்கு போறாங்க? அதுவும் இப்போ பண்ணுறாங்க பாருங்க, ஒரு 3-4 பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது முதல் சட்டசபை கூட்டத்தொடரே 18ஆம் தேதி தான் தொடங்க போகுது. அவங்க ஜஸ்ட்டு பதவி தான் ஏற்றிருக்காங்க. அப்படின்னாங்க அவ்வளோ ஆர்வம். அதனால் பாருங்கள், எல்லாருக்குமே அதிகார பசி, ஆட்சியில் இருக்கிற கட்சியில் போனால் நிறைய சலுகைகள் கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற அடிப்படையில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அந்த மதுராந்தகம் எம்எல்ஏ சொன்னாங்களே மரகதம், இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி பெரிய இணைப்பு விழா நடத்திட்டு இருக்காங்க மதுராந்தகத்தில். ஜஸ்ட்டு நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, என் தொகுதி மக்களுக்கு வந்து நான் நல்லது பண்ணணுன்றேன். தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக எம்எல்ஏ பதவியை கொடுத்த தொகுதி மக்கள் மூஞ்சில் கரிய பூசுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதனால் இதில் வந்துங்க நீங்கள் சொன்னீங்கல்ல ஓபிஎஸ் உடைய அந்த மீட்பு இயக்கம்னு, அதே மாதிரி தான் அதிமுகவில் ஒரு உட்கட்சி பூசல் இருக்குங்க. தலைமை மேலே அவநம்பிக்கை வந்துடுச்சு, கான்ஃபிடென்ஸ் இல்லை. எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்சு 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 26 சட்டமன்ற தேர்தல், இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதிமுகவினரை பொறுத்தவரையில் 5 வருஷம் எதிர்கட்சி ஆனோம் ஆட்டோமேட்டிக்காக ஆளுங்கட்சி ஆகிடுவோம், ஸோ 26 நம்ம ஆளுங்கட்சி ஆகிடுவோம்னு நினச்சாங்க. பட்டு அவங்க நினச்சது நடக்கலை. யார் நினச்சதும் நடக்கலை, அது வேறு விஷயம். விஜய் நினச்சது கூட நடக்கலை இல்லை, 118 அவருக்கு கிடைக்கல இல்லை, 108 தானே கிடைச்சிருக்கு. அதனால் மக்கள் வந்து மிக தெளிவாக ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். அதனால பல பேர் கணக்கு தப்பா போயிடுச்சு. இன்னொரு 5 வருஷத்துக்கு எதிர்கட்சியில் உட்காரணுமான்ற கவலை தான் அதிமுக எம்எல்ஏக்களை அவங்க நிர்வாகிகளை இன்னைக்கு பிடிச்சு ஆட்டுறது. அதனால தான் சனிக்கிழமை போயிட்டு தாவேக்கால சேர்றாங்க, கொஞ்சம் பேர் அறிவாலயத்துக்கு போகிறாங்க, கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, கௌதமி சொல்லியிருக்காங்க சமூக சேவையில் ஈடுபடுவதற்காக நான் அரசியல்லேருந்து வெளியேறான்றாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிசம் தாங்க நட்செல். தலைமை பண்ணுறதும் ஆப்பர்ச்சுனிசம் தான், எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் பண்ணுறதும் ஆப்பர்ச்சுனிசம் தான். இதில் வந்து நம்ம எதை வந்து வேறுபடுத்தி பார்க்குறது? யானை பேரம்னு எதை சொல்கிறாரு ஆதவர்ஜுனா? யானை பேரம்ன்றது எதை சொல்கிறாருன்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், உங்களுக்கும் தெரிஞ்சது தான். தெரியலையே. 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவர தொடங்கிய போது ஈவினிங்கில் மெஜாரிட்டி கிடைக்கல, தாவேக்காவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, திமுகவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கலன்ற ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தப்போ சில பேர் சொல்கிறாங்க அமித்ஷா தான் இவங்க 2 பேரும் கனெக்ட் பண்ணாருன்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை இது திமுகவும் அதிமுகவும் சுயமாக பேசிக்கிட்டாங்க அப்படின்றாரு. எது உண்மைன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் தெர் வாஸ் அன் அட்டெம்ப்ட், ஒரு முயற்சி நடந்தது. அதாவது வந்து மக்கள் ஒரு 35% ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அதை மக்கள் தீர்ப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா 65% எதிர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைப்பாங்க. நான் 35% தாவேக்காக்கு வந்திருக்கு, அதுதான் அதிகபட்சமாக இருக்குதுன்னு சொன்னால் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை மற்றவங்கெல்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மக்கள் தீர்ப்புன்னு சொல்ல. அதாவது வாய்ப்பு வந்து அவங்களுக்கு தான் லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி அட்
தாவேக்கா வந்திருக்கு. ஆளுநர் வந்து அப்போ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்துருக்கணும். அங்கே அசம்பிளியில் ஃபஸ்ட்டு சான்ஸ் யார் கொடுக்கணும்னா ஒன்று லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி அல்லது ப்ரீபோல் அலையன்ஸ். சரி சார். லார்ஜஸ்ட் ப்ரீபோல் அலையன்ஸ் இது ரெண்டுமே இல்லாமல் 4 நாள் இழுத்து ஆளுநர் அதுக்குள்ளே இந்த யானை பேரம் எல்லாத்தையும் நடக்க வச்சார் பாருங்க. இதுக்கு மத்திய அரசின் ஆசி உண்டு என்று நான் உளமாற நம்புகிறேன். அதனால தான் இந்த இழுவை நடந்ததுன்னு. அப்போ என்ன தகவல்னா, இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில் கூட்டணி தலைவர்கள் 4 பேருமே பேசுனாங்க. அதில் இன்னுக்கும் ஆனஸ்டாக சண்முகம் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தெளிவாக சொன்னார். எங்ககிட்ட வந்து 7ஆம் தேதி இரவு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு கருத்து உருவாயிருக்கு. என்ன கருத்து? அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது, அதற்கு வெளியிலிருந்து திமுக ஆதரிப்பது, இப்படி ஒரு கருத்து உருவாயிருக்கு. நீங்கள்லாம் கூட அதை நம்ம சேர்ந்து செய்தோம்னா அதை நம்ம பண்ணலாம், யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியன், அந்த அபுபக்கர் 4 பேருமே ஒரே இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தெரிஞ்ச உண்மை என்னன்னா, தேர் வாஸ் அன் அட்டம்ப்ட். ஏன் அந்த அட்டம்ப்ட் வந்து சரியாகல, அபார்ட் ஆயிடுச்சுன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா கூட 118 இல்லை. அந்த மேஜிக் நம்பருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேரணும், அதிமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்தாதான். அந்த நேரத்தில் தான் 2 இடதுசாரி கட்சிகள் பிரேக் போட்டாங்க. அவங்க தான் சின்னதாக இருந்தாலும் 2 தான் சீட்டு அவங்களுக்கு. ஆனால் இந்த 4 இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. அவர்கள் தான் இந்த பேரத்தை தடுத்து மிகப்பெரிய தவறு செய்திருப்பாங்க திமுக. அதிமுக கவலையே கிடையாது. அவரை எடப்பாடியை பொறுத்தவரை பை ஹூக் ஆர் குரூக் நான் முதல்வராக திரும்ப போய் உட்காரணும். அதனால தானே அந்த கட்சியில் பிளவுலாம் வந்தது. யானை பேரம்னு ஆதவர்ஜுனா விமர்சிக்கிறது சரி அப்படிங்கிறீங்களா? ஏங்க நான் நீங்கள் என்ன அர்த்தம் தான் கேட்டீங்க. இது யானை பேரம்னு ஆதவர்ஜுனா சொல்றாரா, அது என்ன அப்படின்னு தான் கேட்டீங்க. குதிரை பேரம்னு சொல்றாரு ஸ்டாலின், அது என்னன்னா இந்த 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுது. இதுதான் நான் சொல்றேன். இது சரியா தப்பானா ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே தப்புங்க.